சிவன்கிட்ட போய் பிள்ளை வரம் கேட்க போறேங்கிறிய இத்தனை பாவத்தை செஞ்சுட்டு என்ன பாவத்தை செஞ்சாங்க? செஞ்ச பாவத்தை சொல்லி காட்டுறதுக்கு தான் வந்தியா? செய்த பாவம் இங்க இந்த நாயத்தை நீங்களே கேளுங்க. சரி என்னங்க செஞ்சா சொல்லதா? சொல்றடா இருடா. சொல்லி சட்டார. செய்த பாவம் இங்க இருக்க. சிவன்கிட்ட போனா சிவன் வரம் கொடுப்பாரா? பாவத்தை செஞ்ச பிறகு பரமகிட்ட போனா பரமும் வரம் கொடுப்பாரா? பிள்ளை பால் கேட்டவருக்கு தண்ணீர் கலந்து ஊத்துறவனுக்கு பிள்ளை பால் அவள பால்ல கொஞ்சம் போது தண்ணி ஊத்துனா என்ன போச்சு? பிள்ளை பால் கட்ட கண்ணி பால் கலந்து இருக்கற. கண்ணி பால் கலந்தா செத்து போயிடுடா. அப்ப பால் வர மாட்டாங்களா? ஏய் உன் புத்தி தண்ணி பால் தண்ணி கலந்து என் பாலுக்கு என் சொத்துக்கு நான் கலந்தேன்டா. ஆமா எங்கராஜா பால்ல தண்ணி ஊத்தி கலப்பாங்களாமா? கலந்தா என்ன? அந்த எந்த கொஞ்சம் வாங்கி ஊத்துற பால்ல தண்ணி கலந்தா அது கொஞ்சம் கலக்குது இல்லையா? கலக்குது சாவாதே. பாவமா பிச்சைக்கு வந்தீங்களா பின்னவான்னு சொல்றவன். ஆமா அப்பே பிச்சை போட்டு ஏன் சொத்துக்கு நான் பாதுகாப்பா இருக்கிறேன். ஏன் வந்த பிச்சைக்கு வந்தா கொஞ்சம் போடுறது ஏன்டா போட சொல்றேன்? ஏன் போட சொல்றேன்? அது மட்டுமா தாசனை அடிச்சவன் தாசனை அடிச்சிருக்கா தப்புகளை பிடிச்சு உடைச்சவன் இவெல்லாம் குழந்தை வரத்துக்கு போனா வரம் கொடுப்பாரா? என்ன பாவத்தை பாவம் இங்க இருக்க சிவனாடம் போலாமா? என்ன 5 லிட்டர் பாலுல 3 லிட்டர் தண்ணி தான் கலந்தேன். யாராவது வரம் கொடுப்பாங்களா? பாவத்தை செய்து பரம போறோம். 1 லிட்டருக்கு 2 லிட்டர் தண்ணி ஊத்து. ஏன் சொத்துக்கு நான் அப்படித்தான் செய்வேன். 4 பேர் பழகிப்பாங்க. இன்னொருத்த என்னக்கார புதிய ஆறு மேல நான் சொத்து சேர்த்துருமில்ல. சேர்த்து என்ன வச்சிருக்கு? அந்த சொத்துக்கு பின்னர் தானே சேர்த்து தர்மம் வந்து கொடுத்துட்டு போனா என்ன போச்சு? என்னடா சொல்றான்? கொடுக்கறது பாவத்தை செய்து விட்டு பரமல செய்த பாவம் இங்க இருக்க. சிவங்கிட்ட போனா வர கொடுக்க மாட்டாரு. பாவத்தை செஞ்சுட்டு பரமகிட்ட போனா பரம வர கொடுக்க மாட்டார். பிள்ளை மேல தானே ஆசை. ஆமா பிள்ளை மேல தானே ஆசை. இது எடுக்கணும், கொஞ்சணும், விளையாடணும், அதுதானே ஆசை. கொஞ்சணும், விளையாடணும். அதனால எனக்கு குழந்தை தான் தேவை. தேவை. அது ஒரு ஐடியா சொல்லி உனக்கு நம்ம என்ன பண்ணுவதுமே மன்னாவனை செய்துட்டார். ஒரு பட்பாதுமே வேணும்னா மண்ணால மண் பதுமை ஒரு செஞ்சு தரேன். நீ பதுமை எடுத்து கொஞ்சலாம் வச்சிடலாம். விளையாடு தங்கத்தால பெண் பதுமை ஒண்ணு செஞ்சு தரேன். வேணுங்க போது கொஞ்சிக்கா, வேணாங்க போது போய் வச்சிருக்க. என்ன போல தங்கத்தால ஆண் குரம் செஞ்சேன். மண்ணால மண் பதுமை, பொன்னால பொன் பதுமை, தங்கத்தால ஆண், என்னை போல ஆண் பதுமை.
தீருமா? தீரமா பொண்ணால ஏதாவது பொட்டை பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தா அது வாய் திறந்து பேசுதா? வாய் திறந்து பேசுமா? பேசாது. அம்மா, நீ என் மண்பதுமே செஞ்சு கொடுக்குறேன் கொஞ்சம் ஆ. கொண்டு போய் செவுத்து மாலை வச்சிடுறேன். மழை பெஞ்சா கரைஞ்சு போயிருமே. எப்படி அது இதெல்லாம் நியாயமா செட்டியார? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். வேணும். எனக்கு சொந்த பிள்ளை தான் வேணும். அம்மான்னு கூப்பிடுற பிள்ளை வேணும். ஆமா, வாய் பேசுற பிள்ளை தானே வேணும். வாய் பேசுறது தான். அது இங்கேயா இருக்குதே? எங்க? நம்ம நாட்டிலே இருக்குது, நம்ம ஊர்லயே இருக்குது, நம்ம சொந்த பந்தத்துல இருக்குது. எங்கங்க? அரிநாதனாரு பிள்ளையுண்டு, நங்கையாரு பிள்ளையுண்டு, அரிமத்தானாரு பிள்ளையுண்டு, ஒழுங்கதாரு பிள்ளையுண்டு. அண்ணனாரு பிள்ளையுண்டு, ஒழுங்கதாரு பிள்ளையுண்டு. செட்டியாரே, அம்மான்னு கூப்பிடனா ஆமா அவன் ஆவலை தீரணும். ஆவல் தீரணும். ஆமா. நம்ம சொந்தத்திலேயே இருக்குது. யாரு? நாத்தனா பிள்ளை இருக்குது, ஒண்ணு இருக்கும் சத்து. நங்கையோட பிள்ளை இருக்குது, அதெல்லாம் நீ ஒண்ணு வாசத்து. மச்சாண்டாரு பிள்ளை இருக்குது, கொழுந்தனார் பிள்ளை இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு வாசனை என்ன? அதுல ஒரு பிள்ளைய எடுத்துட்டு வந்து ஆ. நம்ம வளர்த்தனா அது அம்மானு கூப்பிடும். ஆவல் தீரும். ஏண்டா முனியா, ஏமா என் சொத்துக்கே உழ வச்சுட்டாண்டா. என்னம்மா பண்றாரு? ஒரு பஞ்சாயத்து வாசனை என்ன போச்சு? ஒரு சொத்து கிடக்குது. ஆமா சாமி, அது என்ன? நம்மள அதாவது நாத்தனா புள்ள, குழந்தைனா புள்ள, அதெல்லாம் எடுத்து நம்ம சொந்த பிள்ளை எடுத்து வளர்த்தனா நம்ம அம்மானு கூப்பிடும். ஆவல் தீரும். பண்ணா எனக்கு நாத்தனா அதாவது மாலை கருவாது, குழந்தை புள்ள கொல்லி வச்சா கோடியும் கருவாது. சொந்த புள்ள இருந்து எனக்கு கொல்லி வச்சா தெய்வ பழிவே அடைஞ்சிருவாங்க. நாத்தனா பிள்ளை, குழந்தைனார் பிள்ளை, மச்சானார் பிள்ளை கொல்லி வச்சா அது வேண்டாம். சொந்த பிள்ளை தான் வேணும். சொந்த பிள்ளை இங்கே இருக்குதாண்டி. அங்க எங்க இருக்குது? இங்க நம்ம நாட்டுல இருக்குது, நம்ம ஊர்ல இருக்குது. அது யார் தெரியுமா? அது நாட்டுக்குள்ள நாலு பிள்ளை மரணமான பெண்ணு.
பிள்ளையோடி சொந்தமான பிள்ளையோடி பிள்ளையோடி வரணமல பெண்ணே நாட்டுக்குள்ள 4 விதமான பிள்ளை இருக்கிறாங்க. நமக்கு சொந்தமான பிள்ளைங்க யாராரு செட்டியார? நமக்கு முன்னோடு பிள்ளைங்க போவாங்க. யார் சொல்லி செட்டியார? கோட்டி நமக்கு ஒரு பிள்ளை, தொண்டமான நமக்கு ஒரு பிள்ளை, ஏகாலி நமக்கு பிள்ளை, நாசூடு நமக்கு பிள்ளை. நம்ம செத்து போயிட்டாவோ கல்யாணம் பண்ணாவோ நமக்கு முன்ன போறவன் யாரு? தோட்டி தான் போறான். ஆமா, ஏகாலி நம்மளுக்கு முடி வெளுக்கிறது, நாசுவன் முடி வெட்டுறது, மீசுவன், தொண்டமா ஊரு சட்டுறது. ஆமா, இத்தனை பிள்ளைங்க இருக்குதுல்ல. அது 4 பிள்ளைல ஒரு பிள்ளை நம்ம சொந்த பிள்ளைய வளர்த்திக்கலாம். நீயும் பைத்தியக்கார நாட்டா, அவனும் பைத்தியக்கார நாட்டா. என்னம்மா தோட்டி பிள்ளை என்ன செய்யும்? என்ன பண்ணுது? ஒரு குழந்தை எடுத்து வளர்த்து புள்ளி எடுத்து வளர்த்துங்கிற நம்ம செத்து போயிட்டா அங்க இருந்தா கை வீசிட்டு வர்றது. நம்ம கிட்டே அது ரேஷன்ல குடுக்குறாங்களே என்ன வேட்டி. ஆமா, அதெல்லாம் பந்தல்ல கட்டி போடுறது. நம்ம கிட்டே வாங்கி பந்தல்ல கட்டுறது. அந்த அவுக்கு போதே அதான் சம்பளம் கொடுக்காத போறது இல்ல. அது கோடி வெட்டியே தான் முன்னாடி பந்தல்ல கட்டுறது. கோடி போடுறாங்களா அதுதான் கட்டுறது. ஏகாலி அவன் அப்படி பண்றானா? இப்ப என்னவா சொன்னாங்களே தோட்டி வருது. அங்க இருந்து 10 ஆளு கூட்டிட்டு வரங்கிறது. 4 ஆளு தான் வர்றது. அந்த பங்கையா போட்டாருங்க 4 பேர் தான். அது தடுவுடுது வெறும் கிளம்புறாங்க. ஆமா, அவங்க வராங்க. வந்தது அங்க வந்தா ஜங்கிரிங்கிறாங்க. அது 2 தட்டு தட்டுறாங்க. கம்முன்னு போய் சாராயத்தை குடிச்சு வைக்கிறாங்க. சாராயத்தை குடிக்கிறது படுத்துக்கிறாங்க. பணத்தை தூக்கிட்டு போகும்போது தான் முன்ன தடுமாறிக்கிட்டு வந்ததும் பொதுக்கு சொல்லி விடுறதுல விடுறாங்களா? குறுக்கு விழுந்துக்கிறாங்க. என்னத்த குறுக்கு பொதி கூடாதுன்னு விடுறாங்களா? என்னம்மா இல்லப்பா, எங்க மாடு வேணுமா? கறவை மாடு. எங்கிற கிண்ணி வேணுமா? படுக்கிற கட்டில் வேணுமா? மெத்த போட்டு படுத்திருந்தா கூட கேக்குறாங்க. ஆமா, வேண்டா இதெல்லாம் யாருக்கு முதல்ல போறது? பத்தியா இவ்வளவு ஆகி கூட சொத்து ஆசை வைக்கிறான். அதெல்லாம் தேவையில்ல, எனக்கு சொந்த பிள்ளை தான் தேவை. ஏண்டா நாட்டு 4 விதமான பிள்ளைகளும் ஆவாத பிள்ளைங்களா? சொந்த பிள்ளை தான் ஆவாது. அது வேணாம். இன்னொரு பிள்ளை இருக்குதா? அது யார் தெரியுமா? நான் பாவத்துக்கு பொறுத்தனாடி பக்கத்துல கை குழந்தை
தொட்டிலுக்கு நான் கை கொடுத்து ஏன் செட்டியார குழந்தை மேல தானே ஆசை. ஆமா நான் ஒருத்தருக்குறல வீட்டுல என்ன பண்றேன் பாவத்துக்கு புருஷன் பக்கத்துல படுக்கும்போது உனக்கு குழந்தையா படுக்க கை குழந்தை கால கை அடங்கி படுத்திருப்பாரு அடங்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன் தோசத்துக்கு புருஷன் உன் தொட்டிலுக்கு நான் கை கை குழந்தை குழந்தையா இருக்கிறேன் குழந்தாசு வரும்போது எடுத்து கொஞ்சிக்கா கொஞ்சிக்கா புருஷாசு வரும்போது மற்ற என்ன செய்யணுமோ செஞ்சு போவேன். படுத்துக்கா எழுத்த பக்கத்துல போட்டு படுத்துக்கா இங்கம்மா, யா உனக்கு அறிவு இருக்குதா கொஞ்சாவது ஏமா எப்படி தோற்றத்துக்கு பிரச்சனை தொட்டில் கை குழந்தையாம் பாவத்துக்கு பிரச்சனை படுக்க கை குழந்தையாம் என் பண்ண இந்த ஆளு இட்டு சோட்ட ஆள நான் பக்கத்துல போட்டு படுத்துக்கிட்டு இருந்தா கை சும்மா வச்சுட்டு போப்படியா ஏதோ புளியா மரம் கண்டு போனா புளி வெங்காயா போயிருது அப்படி தொட்டுக்கிட்டு பிடிச்சிட்டு நாமிக்கிட்டு கூட கெடுப்பா அப்படி அப்பெல்லாம் ஏன்னா குழந்தாசு வரும்போது என்ன கொஞ்சிக்கிட்டுடா. ஏய் என்ன பண்றாங்க இவங்க ஆம்பளைங்க புத்தி அழுக்கா புத்தி எப்படி அழுக்கு புத்தி தெரியும் தெரியும் எப்படி எப்படி அறிவேன் அறிவேன் ஒரு ஆசாரம் அதாவது வித்தி எல்லாம் என்ன பண்றாங்க இங்க பாரு பொம்பளைங்க கொஞ்சம் அதாவது நம்ம அழகா இருந்தேன் கல்யாணம் பண்ண புடிச்சல கல்யாணம் பண்ண புடிச்சல ஆனா ஒரு ஒண்ணுக்கு போனா பின்னாடியே வர்றது எங்க போறேன் என்ன பண்றது எங்கடி போற அப்படிங்கிறது ஒரு காட்டு பக்கம் போனாலும் பின்னாடியே முந்தாணி பிடிச்சுக்கிட்டே வர்றது வயசா இருக்கிற வரைக்கும் அங்க எங்கடி எவனடி பாக்குற அப்படிங்கிறது ஆம்பளைங்க புத்தி அலுப்பு புத்தி புத்தி அப்புறம் ஒரு ரெண்டு குழந்தை பெத்து விட்டேன் என்ன பண்றாங்க மூஞ்சி சூக்குல இருந்து போச்சு போடி கிளவிங்கிறாங்க இருந்தா இரு அட இருந்தாயிரே போடி இருந்தாங்க ஒப்பு போட்டுங்க ஆம்பளைங்க புத்தி அப்படி வயிற்றுல தான் பொட்டு மேல பொட்டு வச்சுக்க சீக்கிரமா சாக்கிட்டு மேல சாக்கிட்டு போட்டுக்கிறது ஒன்னோட ஒண்ணு சேர்த்து பெத்து விட்டா இருந்தா இல்ல உங்க அப்படி போடுங்களாங்க போனா போ அலுப்பு அப்படினால சொந்த பந்தமே வேணும் வேண்டாம் சொந்த பந்தம் மேல தான் வேணும் அடியே